ஆண்டவா காப்பாத்திட்டடா. നന്ദി തായേ, നന്ദി. എന്റെ ഭഗവതിയമ്മേ. அப்பா. தமன்னா, எதுவும் முயற்சி பண்ணி எதுவும் நடக்கல. அந்த பிடாரம் மறுபடியும் எப்படி வந்தான்? எல்லாமே ராணிக்கு சாதகமாவே நடக்குது. அவ்வளவுதான் சித்தப்பா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்மளால இனி இச்சாதாரிய காப்பாத்தவே முடியாது. ஏய் பாபா, நீ கயிறு எடுத்து கூடைய கட்டி வை. சீக்கிரம் 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 கட்டு. இனி இந்த இச்சாதாரியால வெளியே வர முடியாது. அத மந்திரத்தால கட்டி போட்டாச்சு. நடந்த பூஜை ரொம்ப பெரிய பூஜை, அற்புதமான பூஜை. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, இது எல்லாமே உங்களாலதான். நீங்க மட்டும் திரும்ப வரலனா இங்க என்ன நடந்துருக்கோன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் போகவும் இல்ல, திரும்பி வரவும் இல்ல. நான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு நிக்கிறேன். அங்க நடந்த விஷயமே வேற. அது எப்படி உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன்? சொன்னாலும் புரியாது. பிடாரா, பிடாரா. ஐயா, என்ன இப்படி கட்டி போட்டிருக்கு? ஐயோ சாமி, அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை சாமி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா, என்ன நடந்தது? அது நான் வீட்டில் பூஜையில் இருந்தேன். சரி சரி, எப்படியோ தலை தப்பிச்சுது. நீ உன் இடத்துக்கு போ. ஐயா, நான் போகலன்னா அந்த குடும்பத்தையே இச்சாதாரி கொன்னுருமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அந்த ஈஸ்வரன் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். என்ன ஐயா சொல்கிறீங்க? நான் என் வழியை பார்த்து போறேன்னு சொன்னேன்ப்பா. என்ன பண்ண முடியும்? எல்லாம் நம்ம கையை மீறி போனா நாம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் அந்த ஈஸ்வரன் தான் பார்த்துக்கணும். அவன் தான் பொறுப்பு இல்லாம இருக்கானே, போக்கத்த பையன். பகவான் அப்படிலாம் சொல்லாதீங்க. பகவானே, அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திரியா. சிவாய நமோம். வரையா. ஐயா, ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனா யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க. இங்க இத்தனை பேர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது நான் பாட்டுக்கு போனது நியாயம் இல்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் அந்த ஈசன் மேல பாரத்தை போட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கூடை எடுத்துட்டு போய் ராஜபுத்துல வச்சு மந்திர கட்டு போட்டுட்டு அந்தி சாயறதுக்குள்ள நான் என் இடத்துக்கு போகணும். அப்ப நான் உங்க எல்லாருக்கிட்டையும் உத்தரவு வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்க உண்மையாலுமே அந்த ஈசன் தான். ஐயோ, நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நான் ரொம்ப சாதாரணமான ஆளு. இல்லனியா, ஈசன் தான் உங்களை சரியான நேரத்துக்கு இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இல்லனா இங்க என்ன நடந்திருக்கோன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஈசங்கிட்டயே ஈசா அனுப்புனாருன்னு பேசிட்டு இருக்கீங்க. பேசுங்க பேசுங்க. சரி, நான் செய்த உதவிக்கு காணிக்கையை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு கிளம்பிடுவேன். ஐயோ, ஒரு நிமிஷம் ராணி, தட்டுடு.
இந்தாங்கய்யா. இந்தாங்க எனக்கு பணம் மட்டும் போதும். உத்தரவு இதை வாங்கிக்கிறேன். வச்சிரு. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. நான் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. இங்க ராணி பண்ண விஷயம்தான், அவங்க பண்ண வியூகம் தான் பெரிய விஷயம். ஐயா, நான் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி? நீங்க எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு இச்சாதாரிய பிடிக்க காய நகர்த்தி இருக்கீங்க. இல்லனா இந்த மாதிரி ஆளுங்க அவ்வளவு சீக்கிரம் அகப்பட்டுருவாங்களா என்ன? நீங்க கொஞ்சம் அசந்திருந்தாலும் உங்க முன்னாடி என்னமா சித்து விளையாட்ட விளையாடி காமிச்சிருக்கும். பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அததான் சொல்லலாம்னு நினைச்சேன், பொதுவாவே சொல்லிட்டேங்க. அப்ப நான் எல்லார்கிட்டயும் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. சரிங்க. நன்றிங்கய்யா.